வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் சாதம் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 8 நம்பர் நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கிட்டோம். ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோங்க. 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதோட விதையை நம்ம எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நெல்லிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறமா இஞ்சியையுமே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய், 5 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டோம். இதை தண்ணீர் சேர்க்காமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. தேங்காய் துருவல் இருக்கும் இல்லையா, அது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொத்து கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்க. 4 வற்றல் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வற்றல் மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம வேர்க்கடலை, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்கணுங்க. இப்போ கடலை பருப்பு நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கடலை பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம நெல்லிக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெல்லிக்காய் சேர்த்துட்டோம். இது கூடவே இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு.
சாதம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.